அடுத்தது எங்களோட பணிவை இழக்கிற மிக முக்கியமான இடம், இதோட முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. மடையர்கள் நம்முடன் பேச வந்தால் அல்லாஹ்வின் அடியார்கள், அர் ரஹ்மானின் அடியார்கள் சலாம் சொல்லிட்டு விடை பெறுவார்கள். மடையர்கள் பேச வந்தால், இந்த மடையன் என்றா யாரு? மனுஷர்ல 4 வகைராக்கள் இருக்கிறாங்க. இதுல நாங்க எந்த கேட்டகரியில இருந்து நாங்களும் பார்த்துக்கொள்வோமா? பார்த்துக்கொள்வோம். ரஜுல், இது ஒரு பொதுவான பழமொழி, அரபு பழமொழி. அதுல 4 வகையா பிரிப்பாங்க. எப்படி? ரஜுலுன் யதிரி வயதிரி அன்னஹு யதிரி. ஒரு மனுஷனுக்கு தெரியும், அறியக்கூடியவன், அவனுக்கு தெரியும் என்பதும் அவனுக்கு தெரியும். அவன் யாரு? ஃபதாலிக ஆலிமுன், அவன் ஒரு ஆலிம், அறிஞர். ஃபத்தபி, அவனை நீங்கள் பின்பற்றுங்கள், அவன் சொல்றதை கேளுங்க. அவனுக்கு 4 விஷயம் தெரியும், அவனுக்கு தெரியும் என்றதும் தெரியும். இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி ரஜுலுன் யதிரி, ஒரு மனுஷனுக்கு தெரியும், வலா யதிரி அன்னஹு யதிரி, ஆனா அவனுக்கு தெரியும் என்றது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் என்றது தெரியாது. ஒரு விதமான அப்பாவிதானே அவன். விஷயமும் இருக்குது, ஆனா அவனுக்கு தெரியும் என்றது தெரியாம வெகுலியா சுத்தி கொண்டிருப்பான். இந்த மாதிரி தான் ஃபதாலிக ஆஃபிலுன், இவன் பொடுபோக்காக இருக்கக்கூடியவன். ஃபநப்பிஹுஹு, அவனை கூப்பிட்டு அறிவிங்க, டேய் நீ விஷயம் உள்ள ஆளுடா, சும்மா இந்த மாதிரி கண்டமாய் சுத்தாதடா, விளக்கமா நடந்து கொண்டு சொல்லணும். இது ஹதீஸ் இல்ல, பழமொழி. அடுத்தது ரஜுலுன் லா யத்ரி வ யத்ரி அன்னஹு லா யத்ரி, அவன் அறிவான், ஆனா தான் அறியாததை எனக்கு தெரியான்றதும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும், என்ன தெரியும்? அவனுக்கு தெரியான்றது தெரியும். ஃபதாலிக ஜாஹிலுன், இவன் ஒரு முட்டாள் பயல். உண்மையிலே தெரியாதால் தானே, தெரியான்றதும் அவனுக்கு விளங்குது. அப்ப அவன் என்ன செய்வான்? சைலண்டா தான் இருந்து கொள்வான். ஃபஅல்லிமுஹு, அவனை கூப்பிட்டு 4 விஷயத்தை சொல்லி கொடுங்க, அவன் அறியாதவனாக இருக்கிறான். இந்த முட்டாள்ல ஒரு மிகப்பெரிய முட்டாளான ஒரு மூடன் இருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? ரஜுலுன் லா யத்ரி, ஒரு மனிதன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. வலா யத்ரி அன்னஹு லா யத்ரி, அவனுக்கு தெரியான்றது அல்லாஹ்தானே அவனுக்கு தெரியாது. இவன் யாரு? ஃபதாலிக அஹ்மகுன், இவன் ஒரு மூடன். ஃபத்ருகுஹு, இவனை விட்டுருங்கப்பா, ஆபத்து. பலிபோதநாசக அனதுரு சாய்தாய், பிரவேசமேன் பரிஹரணயகரன மாதிரி. இவனை தொற்றாதீங்க, உங்களுக்கு ஆபத்து விளைவிக்க கூடும். இது ஒரு காண்டா மிருகமாகவும் மாறக்கூடும். கடிச்சு கொதறினாலும் கொதறிடுவாங்க. மூடனா இருக்கிறானா? இந்த அஹ்மக்கா இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூடனாக இருக்கக்கூடிய ஜாஹில்கள் வருவார்கள், வந்து பேசுவாங்க. பேசும்போது சலாம், ஒரு மடையன் வாரான், ஒன்று விளங்காத ஒரு முட்டாள் மூடன் வந்து அது இதண்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவான், தெரிஞ்ச மாதிரி பேசுவான். தெரியும், அவனுக்கு தெரியான்றது தெரியாம பேசிக்கொண்டு இருப்பான். இவன் பேசும்போது நான் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏண்டா, அவன் என்னைய பார்த்து மூடன் ஆடுவான். என்னடா நான் இவ்வளவு பேசுறதே இவனுக்கு விளங்குது இல்லையா? அப்ப இவன் தான் மூடன், அவன் எனக்கு சலாம் சொல்லிட்டு போயிட்டுருவான். சலாம் சொல்லி போங்கண்டா. சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஒருத்தர் என்னோடையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாரு, இந்த இஸ்ரேல்காரன் உற்பத்திகளை நாங்கள் புறக்கணிக்கணும் வேண்டாங்க, சாத்தியம் இல்லப்பா, அப்படி மார்க்கம் சொல்லலை, அவனோட சண்டை போடுறதா யாரோட எதிர்க்கணும்ன்றது விதிமுறை இருக்குது, எல்லாத்தோடையும் நாங்கள் புறக்கணிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு திடீரெண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம என்ன திடீரெண்டு சலாம் சொல்கிறார்? அப்போதான் விலகு இவர் நம்மளை ஜாயிலன்னு நினச்சி சலாம் சொல்கிறார் போல. நானும் வாலைக்கும் சலாம்னு நிப்பாட்டிட்டேன். இப்படி நழுவி போகிறது இல்லை. அப்போ அந்த சலாம் சொல்கிறவன் தான் முட்டாளா தெரிவார். காலு சலாமாண்டா எப்படி சலாம் தெரியுமா? 28வது அத்தியாயத்தில் 55வது வசனம் சொல்லுது, வைதா சமிஉல் லஹ்வ அஅரலு அன்ஹு, வேடிக்கைகளை அவர்கள் கண்டால், வீணானதை கண்டால் கடந்து செல்வார்கள், அதுல மூழ்க மாட்டாங்க. கண்டதை பேசி கொண்டிருக்கிறாங்க, உண்மைக்கும் புரோசனம் இல்லை, மறுமைக்கும் புரோசனம் இல்லை, கடந்து போயிடணும். வகாலு, ஆனா நம்மளோட மிக்ஸ் ஆகி பேச வந்தா வகாலு சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? சலாமா இல்லை, லனா அமாலுனா, எங்கட காரியம் எங்களுக்கு, நம்மட நிலைப்பாடை நம்ம விளங்கப்படுத்தணும். இதுதான் நம்மட நிலைப்பாடு. வலக்கும் அமாலுக்கும், உங்கள் காரியங்கள் உங்களுக்கு, நீங்க சொல்ற விஷயம் இது, அதில் எனக்கு உடன்பாடில்லை, ஆனால் அது உங்களுக்குரியது சொல்லிட்டு சலாமுன் அலைக்கும், அதுக்கு பிறகுதான் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் லா நப்தகில் ஜாஹிலீன், நாங்கள் மூடர்களை விரும்ப மாட்டோம் என்று சொல்லி அதுக்கு பிறகு இதை சொல்லிட்டு தான் போகணும். சும்மா சலாம் சொல்லிட்டு போறது இல்லை, விளங்கப்படுத்தி
விளக்கத்தை சொல்லி சலாம் என்றால் என்ன அர்த்தம்? வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை மட்டுமல்ல, அமைதி, பணிவு, தாழ்வு, அவனோடு விதண்டாவாதம் செய்யாத நிலையில், அவனோடு சர்ச்சை செய்யாத நிலையில், தேவையான அவசியமான விளக்கங்கள் கொடுத்த நிலையில், பிறகு சண்டை சச்சரவாக அதை மாற்றாமல் சலாத்துடன் ஒதுங்கி செல்வது என்பது இதன் அர்த்தம். இப்படி போகணும். இவர்கள் யாரு? பெருமை அடித்து கொண்டு தான் பேசுகிற பேச்சில் பிடிவாதமாக நிற்கக்கூடியவர்கள் அல்ல. தான் சொன்ன விஷயத்தில் நியாயத்தை எடுத்து சொல்வார்கள். அடுத்த தரப்புக்கு விளங்கலையா, அஸ்ஸலாமு அலைக்கும், சமாதானமா ஒதுங்கிடுவோம் என்று இருக்கக்கூடிய அடியார்களாக இருப்பார்கள் என்று வருது.